தினம் ஒரு தகவல். டக் ஆர் ஈகிள், யூ டிசைடு. இதுக்கு தலைப்பு. என்னோட நண்பர் வெளியூர் செல்றதுக்காக கால் டாக்ஸி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். அவர் கவனித்த காரின் பின்னால் ஒட்டியிருந்த ஆங்கில வாக்கியம்தான் இது. டக் ஆர் ஈகிள், யூ டிசைடு அப்படின்னு ஒட்டியிருந்தது. அதாவது வாத்து அல்லது கழுகு, நீங்களே முடிவு செய்யுங்கள் அப்படின்னு இருந்தது. அடுத்து அவரோட கவனத்தை ஈர்த்தது என்னன்னா, கிளீன் அண்ட் ஷைனி கார், அதாவது சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் அர்த்தம். கிளீன் அண்ட் ஷைனினா டிரைவர் நல்ல வெள்ளை உடை அணிந்து பளிச்சென்று புன்னகையுடன் சிரித்த முகத்தோடு இருந்தார். அவரே கார் கதவை திறந்து இந்த என்னுடைய நண்பரை அன்போட உள்ள போய் உக்காருங்க அப்படின்னாரு. அழகான டிரைவிங். நண்பர் கேட்டதுக்கு மட்டும் தெளிவான பதில் சொல்றார். நண்பர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். பொதுவா கால் டாக்ஸி டிரைவர்கள்லாம் சற்று இறுக்கமாகவே இருப்பார்கள். எதை கேட்டாலும் உம்முன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. வழியில் எங்கன்னா நிறுத்தி எதனா வாங்கணும்னா கூட வாங்க விட மாட்டாங்க. என் வேலை அது கிடையாது, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோதான் அப்படின்னு. நாங்களே ஒரு தடவை அப்படிதான் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி குன்றத்தூருக்கு போகிறோம். வழியில் பழம் வாங்கிட்டு போகலன்னா அந்த கால் டாக்ஸி டிரைவர், அதெல்லாம் என் வேலை கிடையாது, நான் நிறுத்த மாட்டேன், டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நிறுத்த மாட்டேன். என்னப்பா ஒரு பழம் வாங்கிட்டு போகிறேன், இறங்குற இடத்துல வாங்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்றான். அந்த மாதிரி நிறைய கால் டாக்ஸி டிரைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கால் டாக்ஸி டிரைவர் அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சிரித்த முகத்தோடு இருக்கார். பொதுவாக டிரைவர்கள்லாம் ரொம்ப கெடுபிடியாக இருப்பாங்க. பயணம் முடிஞ்ச உடனே அவர் யாரோ நம்ம யாரோ அப்படின்ற கண்ணோட்டத்தோடு விட்டுடுவோம். ஆனால் இந்த டிரைவர் மிகவும் வித்தியாசமாக, கண்ணியமாக, நட்போடு இருந்தார். ஒரு பட்டதாரியும் கூட அவர். அவரிடம் எப்போதுமே நீங்கள் இப்படிதானா அப்படின்னு என்னோட நண்பர் அவரை கேட்டார். இல்லை சார், நானும் மற்ற டிரைவர்ஸ் போல தான் இருந்தேன், சத்தம் போட்டுக்கொண்டே குறை கூறிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்க நீங்கள் எப்படி உங்களை நீங்களே மாற்றிட்டீங்க அப்படின்னு என்னோட நண்பர் கேட்டார். ஒன்றும் இல்லை சார், ஒரு நாள் ஒரு கிளைண்ட்டு, அதாவது ஒரு வாடிக்கையாளர் என்ன பண்ணார், செமினாருக்கு போகிறதுக்கு என் காரை புக் பண்ணியிருந்தார். சரின்ட்டு அவரை கூட அந்த செமினாருக்கு போயிருந்தேன். கருத்தரங்கு, செமினார்னா கருத்தரங்கு பார்த்து போயிருந்தேன். சும்மா கால் டாக்ஸிலேயே போயிருந்தப்போ அது டாக்ஸிலேயே ஏன் உக்காந்து இருப்பானே, நம்மளும் அந்த செமினாரை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தேன். அந்த செமினார் தான் என்னை மாற்றி விட்டது. கடுகடுப்பாக இருந்தவனை இந்த மாதிரி மாத்தந்தே அந்த செமினார் தான். அதாவது அந்த செமினாரில் என்ன நடந்தது அப்படின்னு நண்பர் கேட்டார். அந்த கருத்தரங்கில் என்ன நடந்தது? அங்கே ஒன்றும் இல்லை சார், அவங்க பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் பேசினார், உங்களை நீங்களே உயர்த்தி கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு நண்பர் கேட்டார். பல அறிவுரைகள் சொன்னாங்க சார், என்னை ரொம்ப கவர்ந்தது இதுதான். என்ன சொன்னது கவர்ந்தது அப்படின்னு கேட்டார். காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த நாள் சரியாக இருக்காது என்று எதிர்மறை சிந்தனையோடு எழுந்தால் அந்த நாள் கண்டிப்பாக நன்றாக இருக்காது. அதனால் எழுந்துக்கும் போது இந்த மாதிரி எதிர்மறையோடு எழுந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இதையே ஆங்கிலத்தில் சொன்னாங்க அவங்க. அப்போதுதான் எனக்கு அதனோட ஆழம் புரிந்தது.
If you get up in the morning expecting a bad day, you will. Do not be a duck, be an eagle. The ducks only make noise and complaints. The eagles soar above the group. அப்படின்னு சொன்னாங்க. காலையில் எழுந்தால் ஒரு மோசமான நாளை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் செய்வீர்கள், வாத்து ஆகாதே, கழுகாக இருங்கள். வாத்துகள் மட்டும் சத்தம் போடுகின்றன மற்றும் புகார்கள் அளிக்கின்றன. கழுகுகள் அந்த மாதிரி இல்லை. கழுகுகள் குழுவிற்கு மேலே பறக்கின்றன என்பதுதான் இந்த ஆங்கில வார்த்தையின் அர்த்தம். அந்த அறிவுரை என்னை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு அந்த கால் டாக்ஸி டிரைவர் நண்பர்கிட்ட சொன்னார். என்ன நானே சுய பரிசோதனை செய்து கொண்டேன். நான் டக்கு போல, அதான் வாத்து போல இருப்பதை உணர்ந்தேன். ஏன் ஈகிள் போல இருக்கக்கூடாது என எண்ணினேன். என்னை நானே மாற்றிக்கொண்டேன். இந்த செமினார் என்னை மாற்றிவிட்டது. எல்லா கஸ்டமரிடமும் அன்போடு பணிவாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். மன அமைதி மட்டுமல்ல, என் வருமானமும் இதனால் பெருகியது. ஆல்வேஸ் மை டாக்ஸி இஸ் பிஸி. ஒரு முறை பயணம் செய்தவர்கள் என்னையே அழைக்க ஆரம்பித்தார்கள் என்றார் நண்பர். நண்பர் சொன்னது எனக்கே அவரை பார்க்கும் போல இருந்தது. இப்பேற்பட்ட கால் டாக்ஸி டிரைவரை என் நண்பர் பார்த்திருக்காரு, நான் பார்க்க தோணுச்சு எனக்கு. அவர் சொன்னது உண்மைதான். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் நடந்து கொள்ளும் விதமே பிஹேவியர் அண்ட் இன்வால்வ்மெண்ட், அதாவது நடத்தை மற்றும் ஈடுபாடு தான் நம்மை உயர்த்தும். உயர உயர வாழ்வில் ஈகிள் போல, கழுகு போல பறக்க வைக்கும். இப்பொழுது நம் முன்னால் இருக்கும் ஒரே கேள்வி, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அது. டக் ஆர் ஈகிள், வாத்து அல்லது கழுகு. அந்த முடிவை எடுக்க வேண்டியது நாம் தான். வாத்தா இருக்கணுமா இல்லை கழுகா இருக்கணுமான்னு முடிவு எடுக்க வேண்டியது நம்ம தான். நல்ல நண்பனாக இருக்கணும், நல்ல சகோதரனாக இருக்கணும், நல்ல அப்பாவாக இருக்கணும், நல்ல கணவனாகவும் இருக்கணும். அதே மாதிரி பெண்களில் நல்ல அம்மாவாகவும் நல்ல மனைவியாகவும் நல்ல குடும்ப தலைவியாகவும், குறிப்பாக நல்ல குடிமகனாக மாறுவது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் பயணிக்க போவது சிறிது காலம்தான். அனைவரிடமும் நாம் அன்பை செலுத்துவோம். அந்த அன்பை எவ்வளவு செலுத்துறோமோ அந்த அன்பை திரும்ப பெறுவோம். நாம் நம்மை நாமே உயர் சிந்தனையால் ஈகிள் போல வானத்தை நாம் அடையலாம். நல்லெண்ண சிறகுகளால் இந்த வானத்தையே அளப்போம். என்னப்பா எப்ப பார்த்தாலும் கார்லயே போயிட்டு இருக்கியே அப்படின்ட்டு பையனை பார்த்து அப்பா கேட்குறார். எப்ப பார் கார்லயே போயிட்டியே, கடவுள் 2 காலை கொடுத்துருக்காரு, எதுக்கு? காரில் போகாமல் நடந்து போனால் நல்லது தானே அப்படின்னு பையனை கேட்குறார். கடவுள் 2 காலை கொடுத்தது எதுக்குன்னு கேட்குறார். உடனே பையன் சொல்கிறான், ஒரு கால் பிரேக்குக்கு, இன்னொரு கால் ஆக்சிலேட்டருக்கு, அதுக்கு தான் கடவுள் 2 காலை கொடுத்தாருன்றான். உடனே அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுது, ஏன்டா இவனை இந்த கேள்வி கேட்டோம் அப்படின்ட்டு. உடனே அவனை மடக்கிறதுக்காக கேட்குறார், ஏன்பா காரில் 2 தானே இருக்கா, கிளர்ச்சிக்குன்னு இன்னொன்று இருக்கு, ஏன் கடவுள் 3 கால் கொடுக்கக்கூடாதா அப்படி? இப்போ வர கார்லெல்லாம் கிளர்ச்சி கிடையாதுப்பா, ஆட்டோமேட்டிக் கார் தான், பிரேக் ஒன்று ஆக்சிலேட்டர் ஒன்று. திருப்பியும் அவங்க அப்பாவை மடக்கினானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளை தினம் ஒரு தகவலில் சந்திப்போம்.
அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.